உன் தாய் பசித்திருக்க உன் தாரத்திற்கு ஊட்டாதே ஒருபோதும். புரிந்து கொள்ளுங்கள். இவன் போன உடனே சாப்பிட உட்காரான், ஸ்வீட் வைங்கிறான். துக்கம் நடந்த வீட்டில் ஸ்வீட் வைக்கக்கூடாதுன்னு அப்போ தான் சொல்கிறான் அந்த மனைவி. துக்கம் முடிஞ்சு 1 மாதம் ஆச்சு, கருமாதி முடிஞ்சு போச்சுங்கிறான். அவள் சொல்கிறா, துக்கம் முடிஞ்சு 24 மணி நேரம் கூட ஆகலை, நீ விமானத்தில் வரும்போதே உங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க முதியோர் இல்லத்துலங்கிறான். இதுக்காகவா உங்களை படிக்க வைக்கிறாங்க? இதுக்காகவா திங்கிறதுக்கு சோறு கூட இல்லாமல் உங்களெல்லாம் வளர்க்குறாங்க? தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். உலகத்திலேயே துயரமான கண்ணீர் தாயினுடைய கண்ணீர். தேடி சோறு நிதந்தின்று பல சின்ன சிறு கதைகள் பேசி மனம்பாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பருவம் எய்தி கொடும் கூற்றுக்கு இறையென பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாய் எம்பம் பாரதி. பிறந்தோம், வளர்ந்தோம், 40 மார்க் வாங்கினோம், பாஸ்